ஹை ஆல், நான் கனகராஜ் ராமசாமி கேஆர் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக. காலையில் தான் லெட்டர் வந்துருந்துச்சு. ஆஷா அனுப்பிச்சிருந்தாங்க, டாக்டர் ஆஷா. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிடலாம் அப்படின்ட்டு. இது ஒரு பெரிய அவார்டு தான்ப்பா. இது அவார்டுங்கிறத தாண்டி இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணணும்ல. அந்த எஃபர்ட்டு தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு சில நேரம் ஜெயிப்போம், ஒரு சில நேரம் ஜெயிக்க முடியாமல் போயிடும். கரெக்டுங்களா? நம்ம எல்லாம் பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ் ஆகாதில்ல. பட் என்ன விஷயம் அப்படின்னா, வாட் மேட்டர்ஸ் இஸ் நம்ம எஃபர்ட் எவ்வளோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். எனக்கு இது சொல்லவே இல்லை, எனக்கு இது தெரியும் தெரியாது. நம்ம ஸ்கூலில் கொடுத்த அவார்டே வந்து ஸ்கூலில் ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்துச்சு இல்லைங்களா? அப்புறம் ஸ்கூலில் மறுபடியும் இன்னொரு அவார்டு ஏதோ பெஸ்ட் பர்ஃபார்மர், அந்த மாதிரி 3 அவார்டு என்னமோ வந்துச்சு மொத்தமாக. அது வந்து கரஸ்பாண்டென்ட்டெல்லாம் ஒரு 2 இயர்ஸ் நான் ஒரு 2 ட்ரிப் இந்தியா போகிறது பிளான் பண்ணி 2021ல் 2022ல் 2 டைம் வந்து பிளான் பண்ணி அது ட்ராப் ஆச்சு கோவிட்னால, சில ரீசன்னால். அதனால வந்து 2023ல் நம்ம இந்தியா போனப்போ அந்த அவார்டு கொடுத்தாங்க ஸ்கூலில், நம்ம அலுமினிலையும். அது வந்து எனக்கு தெரியாது, அது ரொம்ப சர்ப்ரைஸாக கொடுத்தாங்க. அது கரஸ்பாண்டன்ட் முன்னாடி இருந்தவங்க அவங்கெல்லாம் வந்து லீட்ஸ்கிட்டலாம் சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு, வஞ்சி அவங்ககிட்டலாம் பேசியிருப்பாங்களாட்டிருக்கு, வரும்போது கொடுக்கணும் அப்படின்ட்டு. அவங்க அது வரைக்கும் சொல்லவே இல்லை. நம்ம ஆளுகிட்ட எது சொன்னாலும் வெளியில் வந்துடும். பட் எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரிலப்பா. இந்த அவார்டு வந்து பியூ, சரிங்களா? ஸோ ஸ்பெஷல், டச்வுட். என்னவா ஒர்க் பண்ணியிருக்கோம், எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. நீங்கள்லாம் ஒர்க் பண்ணுறதெல்லாம் அப்பப்பப்பா என்ன மாதிரி ஒரு வேலை செஞ்சுருக்கிறீங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த அவார்டு வந்து எனக்கு உண்டான ஒரு அவார்டாக நான் எப்போ நினைக்கல, சரியா? இப்போ நம்ம வந்து அடுத்தது தான் வந்து நான் இன்னும் பேசலை. ஸோ மேபி தே ஹாவ் பிளான் டு நாமினேட். நம்ம அலுமினி லெவலில், ஏசல் லெவலில் தனியாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், குரூப்பாக. பட் இப்போ வந்து இது இண்டிவிஜுவலாக தானே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ ஜாப் இன்டர்வியூக்கு போகிற மாதிரி தான். இப்போ அங்கே போய் நீ வீணெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. வீணெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. அங்கே ஜாப் இன்டர்வியூக்கு போன நான் ஐன்னு தானே சொல்லணும். இப்போ நாங்கள் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இவங்க ஆஷாவெல்லாம் இருந்திருப்பாங்களாட்டிருக்கு. கோரஸாக போய் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவர் பண்ணினதை தனியாக நிறைய வேலை. இதை பார்க்கும்போது இன்றைக்கி தான் கேட்டேன், வஞ்சியெல்லாம் கால் பண்ணி கேட்டேன், நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியவே இல்லை. எங்கப்பா உங்களுக்கெல்லாம் தூங்குறீங்களா சாப்பிட்றீங்களான்னு கூட தெரியல, இவ்வளோ வேலை பண்ணியிருக்கீங்க. ஆஷா, பெரிய நன்றி ஆஷா. நினச்சி கூட பார்க்கல ஆஷா, இவ்வளோலாம். இது என்னென்னா, இந்த அவார்டு வந்ததெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் செகண்டரி. நீங்கள் யோசிச்சு இந்த வேலையை பண்ணியிருக்கீங்க பாருங்கள், ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ஆஷா. இப்போ தான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, தம்பிகிட்ட கூப்பிட்டு சொன்னேன். அவன் தான் ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில்லாம் பார்த்துருப்பான்ல. எங்கள் அம்மாட்ட கூப்பிட்டு சொன்னேன். எங்கள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். எங்கள் அம்மா ஒரு பெரிய பாக்யராஜ் ஃபேனுங்க. ஸ்கூலில் படிக்கும்போது நான் சின்ன பையனாக இருப்பேங்களா, எங்கள் அம்மா கூப்பிட்டு போகிற ஒரே படம் வந்து பாக்யராஜ் படம், இல்லாட்டி டி ராஜேந்தர் படம் கூப்பிட்டு போவோம். பாக்யராஜ் படம் தான் அதிகம் ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த லேடிஸ்க்கெல்லாம் பாக்யராஜ்னா அந்த ஃபேமிலி ஓரியன்ட் மூவிஸ் வரும், ரொம்ப பிடிக்கும். நம்ம தான் ஃபைட்டு நிறைய இருக்கிற மாதிரி ரஜினி படத்துக்கு கூப்பிட்டு போக சொல்லி சண்டை போட்டு அழுது போவோம். அதனால் இப்போ தான் கூப்பிட்டு சொன்னேன். அவங்களுக்கு ஒரே சிரிப்பு. அப்படியா 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 அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆமாம்மா, நம்ம என்னால் போக முடியல, நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டேன். அப்பா சொன்னேன்ல, கொஞ்சம் உடம்பு முடியாமல் அடிபட்டிருக்கு, அதனால் அப்பா போக முடியல. அந்த கழுத்தில் வந்து கார் செட்லேருந்து விழுந்துட்டாங்க தவறி. அதனால் அந்த போனு, இது வந்து எலும்பு நெக்கில் இருக்கிற போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அதனால் அப்பா ட்ராவல் பண்ண முடியல. தம்பி போகிறான், இன்னொரு கசின் இல்லாட்டி தம்பியோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவான்னு நினைக்கிறேன் ரிசீவ் பண்ணுறதுக்கு. தெரில பியூலேருந்து யார் போகிறாங்க. ரெக்வெஸ்ட் ஏதோ அவன் தனியாக போகாமல் ஆஷாவோ வஞ்சி கூட கூப்பிட்ருப்பான். தெரில எப்படின்னு தெரில, எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ ரொம்ப பெரிய நன்றிங்க. இது வந்து நம்ம திரும்பி நம்ம ஒர்க்கை தான் நம்ம ரீவிசிட் பண்ணணும், சரிங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூனிவர்சிட்டி எல்லா வைஸ் சான்சலர் எல்லாத்துக்குமே விசி மேடம்லேருந்து, இதுக்கு முன்னாடி இருந்த சார், அப்புறம் சிண்டிகேட் மெம்பர்ஸ், அவங்களோட கமிட்டி மெம்பர்ஸ், அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஹெச்ஓடி, உங்களுக்கெல்லாம் பெரிய தேங்க்ஸு. நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாமல், நீங்களாம் அந்த ஒத்துழைப்பு கொடுக்காமல் நம்ம அலுமினி இவ்வளோ பெருசாக வரலிங்க, சரியா? பெரிய நன்றி உங்களுக்கு தான். எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு நீங்கள் அலோவ் பண்ணீங்க. நாங்கள் உங்கள் பேரை கெடுக்க மாட்டோம், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஸோ இப்போ அப்படி தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய வேலை இந்த ஒரு 1.5 வருஷம் அப்படிங்கும்போது, ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் இல்லையா? நான் வந்து 2022 அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணது இல்லைங்களா? ரொம்ப பெருசாக வந்திருக்குது நம்ம அலுமினி. பெரிய ஸ்ட்ரென்த் வச்சுருக்கிறோம். வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்ஸில் மட்டும் 2600 ஃபேமிலிஸ் ப்ளஸ் இருக்கோம். சோசியல் மீடியாவில் ஒரு
8+5 13,000 ஃபேமிலிஸ் இருக்கிறோம். அவங்க உள்ளே கொண்டு வர வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் யூனிவர்சிட்டியிலேருந்து படித்து முடிச்சுட்டு வர ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் வரட்டும், பசங்க பொண்ணுங்களாம் வரட்டும். ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ்க்கெல்லாம் பெரிய நன்றி. கம்மிங் பேக் டு லீட்ஸு, நம்ம யூனிவர்சிட்டிக்கு போய் அப்ரூவல் சப்மிட் பண்ணதுலேருந்து ஸ்டார்டிங் வித் உமா, பிரபாகர், மனோஜ். ஃபஸ்ட்டு லேடிஸ் நம்ம பேர் சொல்லிடுவோம், அப்புறம் நம்ம ஜென்ஸ்க்கு ஒரு உமா, ஜனனி, அப்புறம் ஃபஸ்ட்டு போய் லெட்டர் சப்மிட் பண்ண போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மனோஜ், பிரபாகர், வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அப்புறம் அது ஃபஸ்ட்டு அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் 2 டைம் மனோஜ் போயிருந்தா அப்படி அக்கௌண்ட் க்ரியேஷனு ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பாகி, அப்புறம் வந்து பாகி, எம்ஜிகே, இவங்கெல்லாம் வந்து பெரிய ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டாங்க. நிறையா ஸ்டஃப்பு, நிறையா ஹார்ட் ஒர்க்கு, அவ்வளோ ஈஸியெல்லாம் இது. ராகுலோட ஒய்ஃப், அவங்க எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணி தான் நம்ம ரெஜிஸ்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்னென்ன பண்ணணும்னு தெரியும். நான் வந்து எல்லா லீட்ஸுக்கு மட்டும் நன்றி சொல்லிடுறேங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆஷா, சரியா? ஃபஸ்ட்டு வந்து ஆஷாவுக்கு ஒரு பெரிய நன்றி. ஆஷா தான் இனிஷியேட் பண்ணாங்க, ஆஷா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய எஃபர்ட் இருந்திருக்கும் ஆஷா. உங்களுக்கெல்லாம் நான் வந்து எப்படியெல்லாம் நன்றி சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம இப்போ ஒரு 30 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டேங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு 14 வயசுலேருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறோம். எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லா இருந்து பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு தான் எதுவுமே நல்லா இல்லையே, அதுதானே சேலஞ்சிங். அதில் தானே நம்ம பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா? அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் பண்ணணும். நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஆனால் என்னென்னா, இப்போ கூட கேட்டிங்கன்னா, இப்போ யாராவது வந்து ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு பர்சன் என்கிட்ட வந்து கேட்டால், கேஆர் உங்கள் ஸ்கூல் அலுமினி எப்போ ஆரம்பிச்சிங்கன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? 2 வருஷம் ஆச்சுன்னு சொல்லுவேன். ஏஎஸ்எல் எப்போ ஆரம்பிச்சிங்கன்னா 3 வருஷம். ஏன்னா அவங்க போய் பேக்ரவுண்டில் என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஜாபு போயிடும், மேனேஜ்ட்டு என்னென்னமோ பண்ணி வச்சுருவாங்க, சரிங்களா? அதனால எப்போவுமே நம்ம குறைச்சி தான் சொல்லிகிட்டு இருப்போம், சரியா? பட் எப்படி இவ்வளோ தூரம் காப்பாற்றி ஒரு குழந்தைய வளர்த்துற மாதிரி, ஒரு தாய் வளர்த்துற மாதிரி அப்படி தான் நம்ம எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணீங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் ஆஷா, ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நீங்கள் இல்லாட்டி இது நடந்திருக்காது. உங்களுக்கு எப்படி இந்த தாட் வந்ததுன்னு தெரில. பர்த்டேக்கும் நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்தெல்லாம் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் ஆஷா. லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டெல்லாம் கிடைக்கிறதுல பெரிய பிளஸ்ஸிங் தான், சரியா? சின்ன பொண்ணு இருந்தாலும் வாங்க போங்கன்னு கூப்பிட்றேன். வா பொண்ணு தான் நம்ம ஜென்ரலாக பேசுவோம். நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிடுவீங்க, சின்ன பொண்ணு. ரொம்ப சந்தோஷங்க, சரிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்டார்டிங் வித் ஜேஎஸ், சங்கீதா ஜெயபாலன். நினச்சாலே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு சில பேர் அப்படி சொன்னாலே நினச்சி பார்த்தாலே அப்பா இப்படிலாம் யாராவது வேலை செய்ய முடியுமா? நான் கூப்பிட்டு சொல்லுவேன், போய் தூங்குங்க, போய் கொஞ்சமாவது வாக்கிங் போங்க, எந்நேரம் இதே வேலை தானா அப்படின்னு மாற்றி மாற்றி நாங்கள் 2 பேருமே காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது. தூங்கலின்னா கூப்பிட்டு ஏன் தூங்கலின்னு கேட்குறது, ஏன் சாப்பிடல, எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறீங்க, 2 பேருமே சொல்லிக்குவோம். ஏன்னா 2 பேருமே அப்படி தான் வேலை செய்கிறது. ஒர்க்குன்னு வந்துட்டா அதுலேயும் வந்து 1 or 2 டிகிரி ஃபீவர்லாம் 2 பேருமே வேலை பார்த்துருக்குறோம். அது எப்படி நடந்துன்னு தெரில. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஜேஎஸ் எல்லாம் வராமல் இந்த அலுமினி இந்த இடத்துக்கு வரல. பேக் போன். பெரிய நன்றி ஜேஎஸ். வார்த்தையிலெல்லாம் சொல்ல முடியாது, அவ்வளோ ஒர்க்கு. கம்மிங் பேக் டு பாகி, ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து நம்ம அப்ரூவல் யூனிவர்சிட்டியில் கேட்டதுலேருந்து ஒரு பெரிய பில்லர், ஒரு பெரிய சப்போர்ட். நம்ம குரூப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. லீடாக வந்தாங்க, ரேணுவெல்லாம் வந்த டைமில் ஃபஸ்ட்டு லீடாக அவங்க, எஸ்கேபி எல்லாமே வந்துருந்தாங்க. பெரிய தேங்க்ஸ் பாகி. கீர்த்தி, நம்ம அலுமினி மீட்டெல்லாம் நடக்கும்போது அப்படிலாம் ஒருத்தர் கேம்பெயின் பண்ண முடியுமான்னு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்கள் பேசுனதெல்லாம். ரொம்ப ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ, ஆல்வேஸ் ஸ்வீட் ஆஃப் யூ. ஹர்ட் எல்லாம் பண்ணவே தெரியாது. ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஆஃப் யூ. ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம் கீர்த்தி. பயமாக இருக்குது யாராவது பேர் விட்டுட்டு நான் வஞ்சி. ரொம்ப சந்தோஷம் வஞ்சி. வந்து 3 ட்ரஸ்ட்டில் பில்லராக கூட நின்று இதெல்லாம் பண்ணி ஏஎஸ்எல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அலுமினி பிஎம்ஹெச்எஸ் நீங்கள் தான் ஒன் பண்ணுறீங்க. பிரசிடென்ட் ஆகிட்டீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கும் யூ டிசர்வ் இட். இங்கே பியூலையும் எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் க்ரியேட் பண்ணது தான். பியூலையும் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணீங்க. பிஎம்ஹெச்எஸ் அலுமினிலையும் நீங்கள் தான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக் பேஜஸ்ஸு எல்லாமே சிம்பு தான் ஏஎஸ்எல்ல பண்ணாருன்னு நினைக்கிறேன். மற்றெல்லாம் பெரிய நன்றி வஞ்சி. ஸோ ஆஷா சொல்லியாச்சு, ஜேஎஸ் சொல்லியாச்சு, பாகி, கீர்த்தி, வஞ்சி, சாரு. ஸோ ஏகப்பட்ட வீடியோஸ். ஆல்வேஸ் சப்போர்ட், ஆல்வேஸ் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த், ஆல்வேஸ் மோட்டிவேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி. தேங்க்யூ.
ரொம்ப சின்ன பொண்ணு. பட் ரொம்ப தேங்க்ஸ் சாரு. காட் பிளஸ் யூ ஃபார் த பெட்டர் ஃபியூச்சர், பெட்டர் லைஃப், பெட்டர் கரியர். அவங்களோட ஈக்குவலாக கூட ஒர்க் பண்ணுறது வந்து திவ்யா. திவ்யாவில் என்ன சொல்கிறது, இப்படியெல்லாம் ஒருத்தர் இருப்பாங்களா திவ்யா? உங்கள்கிட்ட அதாங்க கேட்கணும். நம்ம வந்து அது இல்லாமல் எனக்கு எல்லாமே நம்ம வந்து பிரித்து பார்க்க மாட்டோம். மற்ற வீடியோஸ்லாம் இருக்குது, நீங்கள் பாருங்கள். தமிழில் 2 வீடியோ கேட்டீங்க, 2 PMHS அலுமினியில் பண்ணி நம்ம எல்லாம் வந்துருச்சு. ஒன்றும் ஷேர் பண்ணாமல் வச்சுருக்கிறோம். சரிங்களா, இதுதான் நீ ஃப்ரெஷ்ஷு. திவ்யா எக்ஸ்ட்ரானரி சப்போர்ட். திவ்யா டே அண்ட் நைட் எவ்வளோ எஃபோர்ட், எவ்வளோ ஸ்பான்டேனிட்டி, எவ்வளோ ஃபாஸ்ட்டு. அந்த ரைட்டிங் எல்லாம் யூ ஹேவ் அ கல்ச்சர் இன் ரைட்டிங். அந்த ஸ்பீடு நான் வந்து ஆடியோலாம் பண்ணிடுவேங்க. உங்களுக்கு தெரியும்ல, இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டில் ரைட்டப் பண்ணுற டைம் இல்லை. நான் கொஞ்சம் ஒர்க்கு நிறையா பண்ணிகிட்ருக்கோம், அதனால் டைம் இல்லை. அப்போ இவங்க வந்து திவ்யா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பேசி முடிச்சதெல்லாம் ரைட்டப் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி இருக்கும். கொஞ்சம் அந்த ஒரு சிலதில் எதாவது மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு கேட்பாங்க, ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கம்மான்னு சொல்லிடுறது. திவ்யா, காயத்ரி, இப்போ அந்த நம்மளோட டேட்டாவெல்லாம் ஆன்லைனில் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஸ்வேதா, இந்த மாதிரி டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து பண்ணுறேன்னு சொன்னால் ஹேமா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. பிரேமா சிவகுமார், பிரேமா சுரேஷ். உங்களை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பர்த்டேக்கும் விஷ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். 2 ஒன்று வந்து லெஃப்ட் ஐ, இன்னொன்று ரைட் ஐ தான். அதில் எந்த ஒரு டவுட்டெல்லாம் இல்லை. அப்படியே அப்படி நிற்கிறதுனா அப்பா தொடரா பார்க்கலாம் அப்படின்ற ரஜினி படத்தில் சொல்லுவாங்க தளபதியில், அந்த மாதிரி தான். எனக்கு வந்து ஸோ க்ளோஸ் டு ஹார்ட் நீங்கள் எல்லாமே. சரி, உங்களுக்கு தெரியும் நான் டிஃப்ரென்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிக்க மாட்டேன், யார்கிட்ட க்ரியேட் பண்ண மாட்டேன். எல்லோரும் ஒன்றா தான் பார்ப்பேன். வேலை செஞ்சு கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம பேசுகிறோம், சொல்கிறோமே தவிர மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்புறம் பிரேமா சொல்லியாச்சு. வேறு யாராவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க, அது பிளான் இல்லை. ஸ்வேதாவும் சொல்லியாச்சு. ரேணு மெயினாக ஃபஸ்ட்டு லீடு பியூக்கு நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. உங்களுக்கு தெரியாது அந்த ஸ்டோரி எல்லாம். முதல் இதே மாதிரி தான், ஃபஸ்ட் ஒரு குரூப்பு யாரும் வரல, ஓட்டிகிட்டு இருந்தோம் கொஞ்ச நாள். அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்புறம் 2வது ஒரு குரூப், நீங்களே இருக்கிறது 3வது குரூப், நம்ம அலுமினி குரூப். இதே ஸ்டோரி தான் எல்லா இடத்துலையும். ஈஸி இல்லை இது. ஸோ அவங்க ஜனனி, அப்புறம் மயூகா செல்வராஜ் MS, எப்படி மறக்க முடியும்? என்ன வேலை, என்ன ஸ்கில் செட்டு, எப்படி இப்போ இப்படிலாம் வேலை பார்க்குறீங்க? லோகோனா அப்படி கண்ணில் எடுத்து ஒட்டிக்கலாம். எங்கள் நம்ம PMHS ஸ்கூல் அலுமினியோட லோகோ நீங்கள் பண்ணதானம்மா. பாண்டி சங்கரி, அப்புறம் செல்வா மலர், அதுக்கப்புறம் சித்ரா, ஃபாரின்லேருந்து சித்ரா அவங்க, ஹெமானிகா, ஹம்சவல்லி, கண்ணகி, அப்புறம் சூலூர்லேருந்து ஒருத்தர் வந்தாங்க, அவங்க பேர் மறந்துட்டேன். அப்புறம் இன்னொரு டீச்சர் நம்ம வந்து ஈரோட்டிலருந்து, சாரி அவங்க பேரும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை, மன்னிச்சிருங்க. சரிங்களா, இவ்வளோ லீட்ஸ்ப்பா கேர்ள்ஸில், என்ன ஒரு டீம். ராஜாவே தான். நீங்கள் எப்பவுமே சொல்லுவீங்களே, எனக்கு ஆசாலாம் சொல்லும்போது, ஆசை எப்பவுமே ரொம்ப டவுனாக இருக்கும்போது எதாவது முடியல அப்படின்னு புலம்புங்களே. இப்போ ரொம்ப புலம்புறது இல்லை. இப்போ ரொம்ப டெய்லியும் புலம்புறவங்களா இருந்தால் பரவாயில்ல. இங்கே ஒவ்வொரு பாலும் 6 தான் அடிப்போம். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒன்று சரியாக பண்ணலின்னா அதை போய் சொல்லும்போது சின்னதாக சொன்னால் கூட உங்களுக்கு பெருசாக தெரியும். நம்ம எப்பவுமே பேச மாட்டோம்ல அப்படிலாம். ரொம்ப போய் அப்செட்டாக பேசுனா இங்கே ராஜா தான் கேருமாங்க. ஏதோ ஒன்று சொன்னோம்னா, இந்த ராஜராஜன் சோழன் பரம்பரைக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணலான்னு 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம். KR ராஜா ராஜராஜ சோழன் ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு இதெல்லாம் பேசி அந்த 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 மூடம் நாங்கள் நிறைய சிரிப்போம். ஆஷாட்ட பேசும்போதெல்லாம் அந்த எப்போவுமே அந்த நான் ரொம்ப சிரிச்சது ஆஷாட்ட மட்டும்தான். சண்டை வரும், பட் நிறையா சிரிச்சது, பேசி சிரிச்சது. வேறு யார்கிட்ட அந்த கண்டினியூட்டி இருக்காது. நிறைய ஓட்டுவாங்க ஆஃப்லைனில். பட் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். ஓகே, அவங்க வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட்டை பேசியிருக்கிறேன், பாப்பாட்ட பேசுவேன். ஸோ டு குட். ரொம்ப தேங்க்ஸ் ஆஷா. ஒன்ஸ் அகைன், நீங்களாட்டி இது கிடையாது இது. ஓகே, பசங்களுக்கு வர்றேன். மை ஹார்ட் மனோஜ், எத்தனை கஷ்டப்பட்டுருக்குறீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியாச்சு. இந்த ஜேர்னி எங்கேருந்து எங்கே கொண்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இப்போ நம்ம இந்த ரோலெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு தான் கொடுக்கலான்னு சொன்னேன். இந்த ரோலில் வந்து பிரசிடென்ட் ரோலை நீங்கள் எடுத்துக்கங்கப்பான்னு தான் சொன்னது. பட் இந்த லோடு ஜாஸ்தியாக இருக்கும்ல, அதுதானே பிரச்சனை. இப்போ நம்ம PMHSல கொடுத்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணாங்க, ராம் பிரசாத்னு ஒருத்தர் பண்ணாங்க. நான் ஒரு 6 வருஷம் இருந்தேன், அவங்க ஒரு 3 வருஷம். இப்போ வஞ்சி வந்து நான் 7 வருஷம் இருந்தேன், அவர் ஒரு 3 வருஷம் 10. இப்போ வஞ்சி ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் அந்த மாதிரி ஆச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்னா ஏசரில் வந்து இன்னும் ரொம்ப பியூராக இருக்கும். நான் அந்த இதுக்கு அப்புறம் வர்றேன். நம்ம PMHS வந்து
நான் எடுத்து என் கணக்குக்கு 1.5 வருஷம், உங்கள் கணக்குக்கு 3.25 வருஷம் இருக்கு இல்லையா? கொஞ்ச நாள் தான் நீங்கள் யாரோ ரெடி ஆகி எங்கிட்ட இருந்து எடுத்துக்கங்க, அந்த ரோல் எடுத்துக்கங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணுங்கள். மனோஜ், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அக்கௌண்ட் க்ரியேஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க. அப்புறம் கரீம் அக்தர், சோசியல் மீடியாலாம் பார்த்தது. அஸ்லம், இன்ஸ்டாகிராம் சாருவோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது அஸ்லம். அப்புறம் இன்னொருத்தர் வந்து யாருன்னா நம்ம ஜிபி, புதுசாக எல்லாம் வந்து 1 இயருக்கு மேலே ஆகுது. என்ன வேலை, எப்படி ஒர்க்கு, அப்பப்பாப்பா, எஸ், கிரேட் ஸ்கில்ஸு. நீங்களாம் ரொம்ப பெருசாக வரணும் தம்பி லைஃப்பில். நீங்கள்லாம் என்ன ஒர்க், என்ன டெடிக்கேஷன். ஃபேஸ்புக்கெலாம் சும்மா சிங்கமாட்டா சும்மா கொடுத்து அந்த டாஸ்க்கு நானும் வஞ்சிக்கு வந்து கால் பண்ணி ஒரு 3 மணி நேரத்தில் என் ஒய்ஃப்னு சொல்லுங்க, விடுங்க அந்த பிள்ளை போய் தூங்கட்டும் அப்படி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறது. நம்ம அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணி அவ்வளோ டாஸ்க் இருந்துச்சு, பேஜ் கிரியேட் பண்ணுறதா இருக்குதுன்னு. அப்போ வந்து 5000 பேர் ஆட் பண்ண. அப்படி நம்ம அலுமினியில் படித்தவங்க, நம்ம யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் அவங்க கிளாஸ் 5000 பேர் ஈஸி கிடையாது, சரிங்களா? ஸோ ஜிபி, மனோஜ், கரீம், வாசிம், அஸ்லம், அதுக்கப்புறம் வந்து யாருன்னா ஷெய்க், அத்தனை பேர்த்தி உள்ளே கூட்டிகிட்டு வந்தது. ஒரு நாளைக்கு 500 மெயில் அனுப்புவோம். அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க தம்பி, ரொம்ப ரொம்ப பெருசு அதெல்லாம். ஸோ சைக், வினோத், பிரபாகர், நம்ம இங்கிருந்து வடவழியிலேருந்து ஒரு அண்ணா வருவார், பேர் டக்குன்னு வரல, சிவா, மெயினாக வந்து எம்கே, அப்புறம் இவர் எம்டிஎன் வெளியில் பிரேக்கில் இருக்காங்க, எம்டிஎன், எஸ்கேபி, ராஜேஷ். இதெல்லாம் எப்படி இப்போ மறக்கிறது? நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னி வந்து இதை நினச்சி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன வேலை பண்ணியிருக்கிறோன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். 1.5 இயர்ஸில் பேக் டு பேக். நான் தான் சொல்லிட்டேனே, ஒவ்வொரு பாலும் 6 தான். இங்கே தான் யாருமே உடம்பு சரியில்லை, ரெஸ்ட். இப்படியெல்லாம் ஒர்க் பண்ண முடியுமா ஏதாவது அலுமினியில்? யாராவது பண்ணி நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? என்ன ஒரு மித்திலி மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து டேனி வந்து துபாயில் இருந்து, அவங்க டேனி, மித்திலி, அவங்கள அப்புறம் மோஸ்ட்லி எல்லா லீட்ஸையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ 1-2 மிஸ் பண்ணியிருப்பேன். ரியலி சாரி, ஏதாவது பேரை மிஸ் பண்ணிட்டேன்னா. இதெல்லாம் மைண்டில் இருந்துச்சு, டக்குன்னு நான் சொல்லிட்டேன், சரிங்களா? மெயினாக கார்த்திகேயன் அர்ஜுன் நம்ம யூடியூப் அப்லோட்லாம் பார்த்துக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள் தம்பி. நீங்களும் சைக்கும் இன்னொருத்தர் யாரோ பேக்கப் வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. வேறு எந்த நேம் நான் மிஸ் பண்ணலின்னு நினைக்கிறேன். ஏதோ 1-2 கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன். இன்னொரு அண்ணன் கூட திருச்சியில் இருக்காங்க, அவங்க பேர் மிஸ் பண்ணிட்டேன், சாரி. அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்திருந்த பானு, நம்ம சோசியல் என்வாரன்மெண்ட் சயின்ஸ் பானு, ஹேமா, அப்புறம் அவங்க எல்லாமே ஒரு டைமில் நிறைய சப்போர்ட், ஹேமாலாம் ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இதெல்லாம் நீங்கள் அப்புறம் மற்ற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே, அப்புறம் நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸு, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணனுக்காக கிடைச்ச அவார்டு. ஸோ இந்த அவார்டை நாங்கள் எல்லாத்துக்குமே டெடிகேட், ப்ளஸ் மெம்பர்ஸு, எவ்வளோ மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க எல்லாத்துக்குமே நான் சப்மிட், இதெல்லாம் உங்களுக்கு தாங்க சமர்ப்பணம். டெடிகேட்டட் டு யூ ஆல் தான். இது ஒன்றும் கேரோட அவார்டெல்லாம் கிடையாது. இது என்னன்னா, நம்ம எடுத்தோடனே போய், நான் கேட்டேன் எப்படிப்பா பண்ணீங்க, எடுத்தோடனே போய் குரூப்பாக போய் ரெஜிஸ்டர் பண்ணிட முடியாதுல்ல. ஓபி அடிக்கிறோமா இல்லை போங்கு பண்ணுறோன்னு நினைப்பாங்கல்ல. அதனால் வந்து நீ என்ன பண்ண அப்படி தானே கேட்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்களாட்டு. பெரிய எஃபர்ட். நான் இதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணாங்க ஆஷா, வந்து ஒளி அவார்டு, ஒளி விருதுன்னு சொல்லி ஏதோ வந்து மதுரையில் போய் என் தம்பி போயிட்டு வந்தான். அதெல்லாம் இவங்க தான் கான்டெக்ட் பண்ணாங்க. எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் அவங்ககிட்ட பேசுறது கூட இல்லை, பெருசாக டைம் இருக்காது. இவங்க தான் வந்து கால் பண்ணி என் தம்பியும் கசினும் போய் அவன் ஃப்ரெண்டும் போய் அந்த அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை ஷேர் பண்ணுறாங்க, பண்ணால் போது வைங்க அப்படின்னா அப்புறம் அப்படி விட்டுட்டாங்க. இன்னும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் நான் எப்பவுமே நம்ம அலுமினி இந்தியா லெவலில் பெஸ்ட் அலுமினி ஆக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன். நம்ம வந்து பியூலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரென்த் 1 lakh ஆக்கணும், எல்லாத்தையும் உள்ளே கூட்டிகிட்டு வாங்க. இப்போ எல்லாரும் உள்ளே இருந்தால் தானே நம்ம எல்லாமே பண்ண முடியும், சரியா? நம்ம எவ்வளோ பெரிய வேலையை பண்ணுறோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிளட்டு, ஜாப் ஹெல்ப்பு, விசா ஹெல்ப்பு, பிஆர் ஹெல்ப்பு, ஃபினான்ஷியல் ஹெல்ப்பு, கான்ட்ரிபியூஷனும் சரி, எமர்ஜென்சியும் சரி. கௌசல்யா விட்டுட்டேன், எம்ஜிகே மெயினாக விட்டுட்டேன். பார்த்தீங்களா, வெப்சைட் டெவலப் பண்ணார், மறக்க முடியுமா? பியூக்கு ஒரு வெப்சைட், சூப்பரான வெப்சைட் பண்ணி கொடுத்தா. அப்படி இப்போ அந்த மேக்ஸ் இதெல்லாம் கிளாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்துக்கும் அந்த டான்ஸ் செட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு முரளி, பாலமுரளி, அவர் அந்த லீட், அவரும் வந்து சொல்கிறேன். ஸோ லீட்ஸ் வந்து பியூவில் சும்மா அப்படி தட்டினா வேலை நடக்கும், சிங்க குட்டிகளாம் அப்படி தான் வந்து பியூ. உங்களெல்லாம் வச்சு உங்களோடலாம் சேர்ந்து வேலை செய்கிற தவிர என்ன பெரிய பிளஸிங் இருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்து ஒரு
எப்படின்னா நான் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி வேலை செய்வேன்னு தெரியும். நம்ம வந்து ஜஸ்ட் வந்து எப்படின்னா எப்போவுமே போய் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு உட்கார ஆள் கிடையாதுல்ல. ஸோ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, என்னோட கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்தியிருக்கிறீங்க. நான் நிறைய லீடர்ஷிப்பில் கற்றுக்கிட்டேன் சரியா. நான் நிறையா வந்து ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து நல்லா படித்து ஒரு பெரிய லெவல் நல்ல ஒரு ஹைலி டிக்னிஃபைடு ஒரு நல்ல ஜாபில் இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்ல டீச்சர்ஸாக இருக்கிறீங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் நான் நிறையா என்னோடய லேர்னிங் கர்வ் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. டிப்ரெஷன் டைமாக போச்சு. அதனால ஒரு சிலது வந்து ஹிட் ஆகிருக்கும். ரொம்ப ஒரு சில கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு. நான் இன்னுமே கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் பெட்டராக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இனிமேல் பண்ணுவேன்னு நம்புங்க. யாரோடும் கான்ஃப்ளிக்ட்லாம் இல்லை. நான் எல்லாம் ஐ எம் லவபிள் டு எவ்ரிபடி. ஸோ இன்னும் வந்து எப்போவுமே வந்து நம்ம அந்த ரோல் இதெல்லாம் அந்த அத்தாரிட்டி அதெல்லாம் பண்ணினதே கிடையாது. அன்பாக தானே இருந்திருக்கிறேன். அது வேணும். கொஷின் கேட்குறது வேறு, ஃபாலோ பண்ணுறதெல்லாம் வேறு. அது உங்களுக்கு புரியும்ல. நம்ம எப்போவுமே அப்படிலாம் பண்ணினதும் இல்லை. ஸோ சூப்பர், எல்லாமே நல்லா வந்துருச்சு. உங்களுக்கெல்லாம் பெரிய நன்றி. மெம்பர்ஸ் நீங்கள்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க. கவிதா, சாந்தலட்சுமி மறந்துட்டும் பாருங்கள், 25,000 கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க, மறந்துட்டும் பாருங்கள். சாந்தலட்சுமி ரொம்ப தேங்க்ஸ். சாந்தலட்சுமி நல்ல வேலை மென்ஷன் பண்ணிட்டேன். அப்துல்லா மறந்துட்டேன், நல்ல வேலை. ஸோ நீங்கள்லாம் வந்து திராவிடமணி நிறைய லீட்ஸ். ஓகே, நீங்கள்லாம் இல்லைன்னா இது இந்த அளவுக்கு வந்திருக்காதுங்க சரிங்களா. பியூ அலுமினி இங்கே கொண்டு வந்து சேர்த்து நீங்கள் தான் காரணம். ஆக்டிவிட்டீஸ் பூராமே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இதெல்லாம் சோசியல் மீடியாவில் போட்டதுனால தான் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் அந்த குரூப்பை கொடுத்தாரு இல்லையா. ஸோ நல்லா போயிட்டுருக்கு. எல்லாத்துக்கும் பெரிய சந்தோஷம். இந்த அவார்டை நான் எல்லாத்துக்கும் டெடிகேட் பண்ணுறேன் சரிங்களா. ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகலாம். இது வெறும் தேங்க்யூ நோட்டு தான். யாராவது ஒரு பேரை மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க சரியா. இன்டென்ஷன்லாம் கிடையாது. பசங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு, பிள்ளைங்க அதை விட சூப்பராக வேலை செய்கிறீங்க பொண்ணுங்கள்லாம். இது ஒரு பெரிய ஃபேமிலி. பியூ ரொம்ப பெருசு பண்ணலாம். இது மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ண வைக்க முடியும். நீங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க சரியா. நான் தான் சொல்லிட்டேன், நம்ம பியூவில் அக்கமடேட் பண்ண முடியாட்டி கூட வி வில் அக்கமடேட் த்ரூ ஏசல். நான் ஐடி குரூப்பில் பண்ணிக்கலாம், ஐடி குரூப்பில் பண்ணலாம், அதில் அக்கமடேட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். 3 ட்ரஸ்ட்டு ஒன்று தான். எல்லோரும் ஒரு மீட்டிங்னா இப்போ தனித்தனியாக மாதம் வந்து 3 மீட்டிங் நடக்குது கரெக்டுங்களா. இப்போ வந்து ஒன்றா நம்ம சேர்த்திக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இங்கேருந்து அங்கே பிளட்டுக்கெல்லாம் அங்கே கேட்டுக்கிறோமா, ஃபினான்ஷியல் ஹெல்ப் மாற்றி பண்ணிக்கிறோமா, எல்லாமே தானே பண்ணுறோம். ஜாப் ஹெல்ப் பண்ணிக்கிறோமா. ஸோ அது மட்டும்தான் சரிங்களா. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா இருக்கிறேன். மெயினாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது பீக் டிப்ரெஷனில் இருந்தேன். எப்படி நான் அப்படியே வந்து அத்தனை பெயினாக இருக்குங்க. எவ்வளோ நேரம் சும்மா இருந்துட்டு வந்து வேலை செய்வேன் தெரியுங்களா. உங்களுக்கு தெரிஞ்சு எத்தனை கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். அப்பா, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்கார், நீங்களாம் இருந்தீங்க கூட. எப்படி வெளியில் வந்தோம், எப்படி இந்த மேஜிக்கெல்லாம் நடந்துச்சு, அப்படி ட்ரூலி மேஜிக்கல். பியூ இஸ் ஸோ க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா நான் நல்லா இல்லாதப்போ அதை பண்ணினது சரிங்களா. இப்போ நல்லா ஆகிட்டேன். இங்கே பாருங்க, நல்லா இருக்கிறேன் சரியா, ஜம்முன்னு இருக்கிறேன். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா. நான் சொன்ன மாதிரி வெயிட்டும் விட்ட வெயிட்லாம் வந்துருச்சு. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு. என்னடா நம்ம வெயிட்லாம் குறைஞ்சி போச்சு அப்படின்ட்டு. இப்போ வந்து எல்லா வெயிட்டும் வந்துருச்சு. நான் விட்டதை விட அதிகமாக 2 கிலோ வந்தாச்சு. ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பயங்கர ஃபிட் ஆகிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பண்ணுவோம், ஹெல்த்தியாக இருப்போம். நீங்களும் நல்லா இருங்க சரிங்களா. சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இது இன்னும் பெருசு பண்ணணும். நம்ம எல்லாத்துக்கும் பெருமைப்படுற மாதிரி நடக்கணும். வேறு ஏதாவது லீட்ஸ் பேரை மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க சரிங்களா. எகெயின் சொல்கிறேன், இந்த அவார்டு எனக்கான அவார்டெல்லாம் இல்லை. இந்த அவார்டு எல்லாம் டெடிகேட்டட் டு ஆல் த லீட்ஸ், ஆல் த மெம்பர்ஸ், ஆல் த டீச்சர்ஸ் இன் யூனிவர்சிட்டி, பாரதி யூனிவர்சிட்டி அலுமினியில் சரிங்களா. உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேன். இந்த அவார்டு வரட்டும், வந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க நினைக்கிறேன். லெட்டர்லாம் வந்துருச்சு, இன்விடேஷன் லெட்டர் வந்திருக்கு, அதையும் பார்த்தேன். அது வேணான்னு சொன்னேன், இது மட்டும் ஷேர் பண்ணுறேன்னாங்க, இதை மட்டும் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இந்த இப்போ பாக்யராஜ் சாரோட லெட்டர் வந்திருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொன்னேன். பட் இன்விடேஷனு அதுலேயும் அவங்க திருஞான சந்தனம் அவங்க அந்த சார் பேர்லாம் இருக்குது, ஃபோட்டோவோடு இருந்துச்சு. அது பின்னாடி பண்ணால் போதும் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் இப்போவே எதுக்கு எல்லாத்தையும் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அப்புறம் சரின்ட்டாங்க. ஓகே, ரொம்ப நன்றி சொல்கிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும்ல, இது எவ்வளோ கஷ்டத்தில் இந்த வீடியோ பண்ணுவேன். உங்களுக்கு என் சுச்சுவேஷன் இப்போ தெரியும், டைம்லைன் தெரியும். நம்ம இந்த வாரம் என்னடானா இப்படியே போகுது, எனக்கு டைமே இல்லாமல் இருந்துச்சு. நான் அதனால தான் சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதுங்க பர்சனலாக, நீங்கள் இதெல்லாம் பாருங்கன்னு சொன்னேன். பட் நம்ம நேரம் பாருங்களேன், நம்ம தொடர்ந்து இந்த வேலையை பண்ணுற மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று அப்படி வந்துக்கிட்டே தானே இருக்குது சரியா. ரொம்ப சந்தோஷங்க சரியா. லவ் யூ ஆல், டேக் கேர், பை. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. நம்ம இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். எல்லாம் ஒன்றா இருங்க, எல்லாத்தோட லைஃப்பையும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிடலாம் சரிங்களா. நம்பி வாங்க, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க. நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது இன்றைக்கி பியூ அலுமினியில். இன்னும் இதை பெருசு பண்ணுவோம். வேர்ல்டு ஃபுல்லாக
ஒரு நம்மளுக்கு ப்ரெசன்ஸ் இருக்கணும். எங்கே போனாலும் நம்ம பியூலேருந்து இருந்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா வேலையும் பண்ணிக்கிறதுக்கும். எல்லாரும் லைஃப்பில் முன்னுக்கு வரணும்ல. எல்லாத்துக்கும் இருக்கிற அந்த ப்ரைம் டைம் கொஞ்சம் தானே. இப்போ 20-25 வரைக்கும் படிச்சோம்னா அங்கேருந்து ஒரு 50-60 வரைக்கும் தானே இருக்குது இல்லையா? ஸோ அது வரைக்கும் நம்ம எல்லாரும் அன்பாக இருந்து ஒவ்வொருத்தரும் நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம். சரிங்களா? ஒன்ஸ் அகேன் ஆஷா, வஞ்சி அண்டு ரேணு, நீங்கள்லாம் இந்த அவார்டுக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு ஒரு பெரிய நன்றி. சரிங்களா? வாழ்க்கையில் அதை மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் சொல்லாமல் ஒன்று யோசிச்சு நீங்கள் பண்ணுறீங்கல்ல, அது அந்த அந்த திங்கிங் ரொம்ப பெருசு, அந்த எஃபர்ட் ரொம்ப பெருசு. அவார்டு கிடைக்கட்டும் கிடைக்காம போயிட்டு அது அந்த யோசனை இருக்குது பாருங்கள், அதை திங்க் பண்ணி அந்த யோசனைக்காக ஒரு எஃபர்ட்டை போட்டு நீங்கள் பண்ணீங்களா ரொம்ப பெருசுப்பா. பாருங்கள், இப்போ நீங்கள் அம்மாலாம் சந்தோஷப்படுறாங்க. பெரிய பாக்யராஜ் ஃபேன் அவங்க. அதனால அவங்களாம் வந்து பயங்கர ஹாப்பி. ஏதோ வந்து பண்ணிட்டான், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறான் அப்படின்ட்டு. இது தனியாலாம் நான் பண்ணலங்க. சரியா? இதெல்லாம் உங்களால் தான் பண்ணினது. லவ் யூ ஆல் ஸோ மச். டேக் கேர். பை. வேறு ஏதாவது அப்டேட் இருந்ததுன்னா அடுத்த வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். பை.